நடிகை தேவயானி மகள் ஆபத்தான நிலைமையில் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். மருத்துவர்கள் எல்லாருமே கை வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உச்சக்கட்ட தவிப்பில் அவங்க இப்போது ஆழ்ந்திருக்காங்களாம். ஸோ அது குறித்து அவங்க பேசியிருக்க கண்ணீர் மல்க வீடியோக்கள் இணையத்தில் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை தேவயானி. இவங்க ஆரம்பத்தில் நடித்த ஒரு சில திரைப்படங்கள் சரியான அளவுகளை வெற்றி பெறவே இல்லை. அதன் காரணமாக சினிமா துறையை விட்டு விலகிடலாம் அப்படின்ற மாதிரி நடிகை தேவயானி நினச்சிருக்காங்க. ஏன்னா தேவயானியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு குடும்ப பாகான கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நடிப்பாங்க. ரொம்ப ஒரு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்துவாங்க. அவளை பார்த்தாலே அந்த டைமில் குடும்ப பாங்கான கதாபாத்திரம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நினைவுக்கு வருது முதல் ஆளாக தேவயானி தான். அப்படியாப்பட்ட தேவயானிக்கு அஜித் கூட சேர்ந்து நடித்த காதல் கோட்டை திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. ஒருத்தவங்க பார்க்காமையே காதலிக்கிறது அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் தேவயானியை மிகப்பெரிய ஒரு புகழோட உச்சத்துக்கே கொண்டு போனது. அந்த ஒரே படத்தோட வெற்றி அவங்களுக்கு அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலிமா அவங்க அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாங்க. தமிழில் கிடைச்ச வாய்ப்பு அவங்களுக்கு தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் ஒரு சில படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்படி தேவனுடைய சினிமா கெரியர் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே உச்சம் பெற்றது. ஒரு பிஸியாக நடிகையாக மாற ஆரம்பித்த தேவயானிக்கு அப்போது இயக்குனர் ராஜகுமாரன் கூட நட்பு ஏற்பட்டதாம். நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறி இருவருமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமிங்கில் தேவயானி குடும்பத்தில் ராஜகுமாரை ஏற்றுக்கல. ஸோ வேறொரு மணமகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தேவயானி திருமணம் பண்ணால் ராஜகுமாரன் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு குடும்பத்தை எதிர்த்து ராஜகுமாரன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு இருவருமே சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிகை தேவயானி கொஞ்சம் கொஞ்சமாக படத்துலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா துறையில் அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. ஒரு சில சீரியல்களில் மட்டும் நடிக்க ஆரம்பித்தாங்க தேவயானி. சீரியல்களையும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டல் தான் உண்டு பண்ணாங்க. இப்படி சினிமாவில் தனக்கென ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த தேவயானிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதில் அவங்களுடைய மூத்த மகளுக்கு ரீசெண்டாக ஒரு நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அதுவும் சொல்லப்போனால் தீவிரமான காய்ச்சல் கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் பயந்து போன தேவயானி அவங்களுடைய மகளை அழைச்சிட்டு போய் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் எல்லாருமே சோதிச்சு பார்த்துட்டு இது என்ன மாதிரியான காய்ச்சல்னே தெரில, இது ஒரு மாதிரி வைரஸ் காய்ச்சல் மாதிரி தருது, முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம்னு சொல்லி சிகிச்சைகள் அளிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அளித்த சிகிச்சைகள் எதுவுமே அவளுக்கு கை கொடுக்கவே இல்லை. எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. மருத்துவர்களே கை விரிச்சிட்டாங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் தேவயானி தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பறி போயிடுச்சு. இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு இறந்துடலாம். ஸோ தன் மகனை மட்டும் காப்பாற்ற முடியல அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அதன் பிறகு நேராக போயிட்டு கடவுள்கிட்ட முறையிட்டிருக்காங்க. என்னுடைய மகனை மட்டும் நீ காப்பாற்றலை அப்படின்னா என்னுடைய உயிரை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுது அங்கேயே புலம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடுமையான பிரார்த்தனை ஈடுபட்டிருக்காங்க. 2 நாட்கள் சரியாக சாப்பிடாம முழுவதுமாக சாமிகிட்டே பிரார்த்தனை பண்ணும்போது திடீர்னு அவங்களுடைய மகளுக்கு காய்ச்சல் சரியாகி அவங்க உடல்நலம் தேடிடுச்சு. மருத்துவர்களே பார்த்து வியந்து போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் அதன் பிறகு சொன்னாங்களாம். இப்படி தேவயானி தன் மகளுக்கு ஏற்பட்ட மிக ஒரு மோசமான நிலைமை குறித்தும், அப்படி தன் மகளுக்கு ஏற்பட்ட அந்த மோசமான நிலைமையின் காரணமாக நான் ஒரு சில தவறான முடிவுகளை கையில் எடுக்க ட்ரை பண்ணேன். தன் மகள் மட்டும் அன்றைக்கி எதனா ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அன்றைக்கி இறந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேவயானி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான சம்பவம் குறித்து கண் கலங்கி பேசுகிற விஷயங்கள் ரசிகர் மத்தியில் இப்போது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.